நான் தான் தப்பா, இல்லை அவங்க என் மேலே கோவமாக இருப்பாங்களா, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான், நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி பல கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே போகுதுன்னா வெல்கம் மை டியர் ஓவர் திங்கர்ஸ். எஸ், இங்கே ஓவர் திங்க் பண்ணுற நிறைய பீப்புளுக்கு இருக்க ப்ராப்ளமே அவங்க நிறைய திங்க் பண்ணுறது மட்டும்தான். லைக் ஒரு சின்ன சீன் எடுத்து அதை வந்து ஒரு படமாகவே கிரியேட் பண்ணுவாங்க, அவ்வளோ திங்க் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, பல நேரத்தில் அங்கே ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கவே இருக்காது, ஆனாலுமே அவங்க மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஓவர் திங்கர்ஸ்க்கு நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. லைக் அவங்க பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எதெல்லாம் யோசிக்கக்கூடாதோ அதெல்லாம் யோசிச்சு 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 தன்னோட மண்டையை தானே பிச்சுட்டு சாவாங்க. இந்த பர்சன் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறது. எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, ஒரு சில விஷயம்லாம் நடக்கட்டும்னு விட்டுருங்க. ஓவர் திங்க் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி சாவாதீங்க. ஸோ மை டியர் செல்லகுட்டீஸ், யோசிங்க, வேணான்னு சொல்ல. அதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, முடியெல்லாம் கொட்டுரும். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்ல. எப்போ பார்த்து அதுக்கு யோசிக்க வச்சுட்டே இருந்தால் அதுவும் பாவம்ல. ஓவர் திங்கிங்கை கம்மி பண்ணிங்கன்னா லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதே இடத்துல இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. மேபி நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கன்னியாகுமரியில் இருக்கலாம், அது எண்டிங் வரும்போது காஷ்மீரில் இருக்கும். ஸோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி அளவுக்கு திங்க் பண்ணாமல் எக்ஸாக்ட் ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாமோ அதை பண்ணுங்க போகணும். ஸோ இதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துலாம் ஓவர் திங்க் பண்ண உங்கள் ஃப்ரெண்டை மறக்காமல் டேக் பண்ணுங்கள் அண்ட் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஓவர் திங்க் பண்ணனால எதனா மாறுமா கேட்டிங்கன்னா ஒரு மாறாது. புரிஞ்சுதா?